கலா, நேத்து வரைக்கும் நீ தனாவுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவனை பலவீனமாக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ திடீர்னு அவனை ஒரே ஐடியா பலசாலியா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிய. புரியல சுதர்ஷன். இது வரைக்கும் உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இப்ப புரியறதுக்கு கண்ணால பார்த்தாலும் உனக்கு புரியாது. எதிரிகளை பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க. சுஜி எப்படி இருக்கான்னு தெரியலையே. நானும் அவகிட்ட எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டான்ல. ரொம்ப கேவலமான ஆள் அவன். அவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்கு. அத்தையம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? பாப்ஜி தான் சொன்னால அவனுக்கு துணையா தீபு இருக்காங்க. நச்சரமா, நச்சரமா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார். உள்ளவா. நச்சரமா, இவர் தான் தீபு, தீபக். நம்ம சுஜாதா இவர்கிட்ட தான் இருக்கா. சுஜாதாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. வாப்பா, உள்ள வா. வா, இப்படி உட்காரு. உட்காரு, உட்காருப்பா, உட்காரு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அன்னைக்கு அத்தையம்மாவோட உயிர் தப்பிச்சிருச்சு. பழி யார் மேல வந்தது தெரியுமா? பாப்ஜி மேலதான். இந்த அப்பாவி பாவம் வீட்டை விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. ட்ரக்ஸை கொண்டு போய் ஒரு ரூம்ல வைக்க சொன்னான் நானா. நானும் வச்சுட்டேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நானா தான் என்ன சுட சொன்னான். 3 இன்ச்சு தள்ளி குண்டு போகணும். நானா சொன்னதை வேதவாக்கா நினைச்சேன். துப்பாக்கியால சுடுறதுக்கு தயாரா இருந்தேன். என்னோட குறி தவறுனதுனால குண்டு உங்க மேல பட்டுடுச்சு. இது நானாவோட சதிதான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவன் என்ன பயன்படுத்திக்கிட்டான். நான் உங்க எல்லாரையும் கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதையெல்லாம் நாங்க மறந்துட்டோம். அவங்க தலையெழுத்துப்படிதான் எல்லாமே நடக்கும். நம்ம எல்லாருமே ஆட்டு வைக்கப்படுறவங்க தான். இத பாருப்பா, உன்னால 2 கெட்ட காரியம் நடந்துச்சு. நீ பண்ண ஒரு நல்ல காரியத்தினால
அந்த பாவங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. எங்க சுஜிய காப்பாத்தினதுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். என்ன பேச்சுமா பேசுறீங்க? நீங்க என்ன மன்னிச்சாலே போதும். உங்களை அம்மானு கூப்பிடணும் போல இருக்குமா? அம்மான்னா எல்லாருக்கும் அம்மா தானே. என்ன உனக்கு அம்மானு கூப்பிட தோணுச்சுன்னா அம்மானே கூப்பிடு. அவள் ஒரு தொடர்கதை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு